புகுந்தருணம் உற்றவரும் பெற்றவரும் பிறரும் உடைமைகளும். சத்து விசாரம் என்ற ஒன்று இருந்தால்தான் அந்த சத்து விசார பயிற்சியின் மூலமாகத்தான் வள்ளல் பெருமானாரினுடைய உண்மை நிலை அனைவருக்கும் சென்று சேருவதற்கு வாய்ப்பாக இருக்கும். இந்த ஸ்தூல உடம்பை பரம ஆத்மாவோடு சேர்க்கின்ற அந்த புகுந்தருணம்தான் உண்மையான மரணமிலா பெருவாழ்விற்கு அழைத்து செல்லும் என்று வள்ளல் பெருமானார் அவர்கள் புகழ்கின்றார். மற்ற பொருட்கள் எல்லாம் இந்த உலகத்திலே தோன்றி மறையும் தன்மை உடையது. ஆனால் ஆன்மாவினுடைய அருள் தன்மை என்றும் இருக்கின்ற அருட்பெரும் ஜோதி ஆண்டவரோடு கொண்டு சேர்க்கின்ற மரணமிலா பெருவாழ்வை தருகின்ற அண்டத்திலே இருக்கின்ற அருட்பெரும் ஜோதி ஆண்டவனையும் தரிசிக்க முடியும் என்ற மகா பேருண்மையை வள்ளல் பெருமானார் அவர்கள் நமக்கு சத்திய வேதமாக நமக்கு மொழிந்திருக்கின்றார். இரண்டாவது பாடலுக்கு போலாங்களா? புகுந்தருணம் இது கண்டீர் நம்மவரே நான் தான் புகழ்கின்றேன் என் மொழிவோர் பொய்மொழி என்னாதி. உகுந்தருணம் உற்றவரும் பெற்றவரும் பிறரும் உடைமைகளும் உலகியலும் உற்றதுணை அன்றே. மிகுந்த சுவை கரும்பே செங்கனியே கோற்றேனே மெய்ப்பயனே கைப்பொருளே விளையறியாமணியே தகுந்ததனி பெரும்பதியே தயாநிதியே கதியே சத்தியமே என்றுரைமின் பக்தியொடு பணிந்தே. சத்தியமே என்றுரைமின் பக்தியொடு பணிந்தே. இப்போ இந்த பாடலினுடைய கருத்து புகுந்தருணம் எது? இந்த ஸ்தூல உடம்பை பரம ஆத்மாவோடு சேர்க்கின்ற அந்த புகுந்தருணம்தான் உண்மையான மரணமிலா பெருவாழ்விற்கு அழைத்து செல்லும் என்று வள்ளல் பெருமானார் அவர்கள் புகழ்கின்றார். அதை பொய்மொழி என்று எண்ணாது இந்த உகுந்தருணம் உற்றவரும் இந்த தருணத்தை பெற்றுக்கொண்டவரும் பிறரும் உலகியலிலே இருக்கின்ற உடைமைகளும் இவை யாவும் உற்றதுணை அன்று. உற்றதுணை ஒன்றே ஒன்று, அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் அருளை பெறுகின்ற ஆன்ம அறிவுதான் உற்ற துணை. மற்ற அறிவுகள் எல்லாம் மற்ற பொருட்கள் எல்லாம் இந்த உலகத்திலே தோன்றி மறையும் தன்மை உடையது. ஆனால் ஆன்மாவினுடைய அருள் தன்மை என்றும் இருக்கின்ற அருட்பெரும் ஜோதி ஆண்டவரோடு கொண்டு சேர்க்கின்ற மரணமிலா பெருவாழ்வை தருகின்ற ஒரு உண்மை என்பதைத்தான் இந்த பாடலிலே வள்ளல் பெருமானார் அவர்கள் நமக்கு வழங்கி இருக்கின்றார். அருமை அருமைங்க. இப்போது இதில் இந்த புகுந்தருணம் அப்படின்னு சொல்லும்போதே நம்ம ஜீவாத்மா பரமாத்மா ஞானாத்மான்னு சொல்கிறோம். ஆமாம், ஓகேங்களா? அப்போது அதுக்கும் இந்த சிற்சபை பொற்சபை ஞான சபை இதுக்குள்ள இந்த கம்பேரிசன், அதாவது அந்த இணை வந்து உங்கள்கிட்ட ஒரு விளக்கம். சரி, அது சிற்சபை என்பது என்னன்னு கேட்டிங்கன்னாங்க ஐயா, அதுதான் பரமாத்மா நம்ம பிண்டத்தில் அண்டமாகிய நம் தலை உச்சிக்கும் உள்நாக்கிற்கு மேலாகவும் புருவ மத்தியினுடைய மையத்திலும் இவை மூன்றும் சந்திக்கின்ற இடத்திலே ஒரு சிறு வெளி உண்டு. அந்த சிறு வெளி சிதாகாச வெளி. இந்த மூன்றும் சந்திப்பதனால் அதற்கு முச்சந்தி என்று பெயர். இவை மூன்றும் ஒன்றாக இருக்கின்ற அந்த சிறுவெளிதான் சிற்சபை.
இந்த சிற்சபையிலே நாம் இறைவனை கண்டு துதிக்கின்ற பொழுது, நம் உடம்புக்குள் இருக்கின்ற இந்த அண்டத்திலே தரிசிக்கின்ற பொழுது, இந்த பிண்டத்தை தாண்டியே நம் உடம்பு அற்ற எல்லையற்ற வெட்ட வெளியெங்கும் நிறைந்திருக்கின்ற அண்டத்திலே இருக்கின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவனையும் தரிசிக்க முடியும் என்ற மகா பேருண்மையை வள்ளல் பெருமானார் அவர்கள் நமக்கு சத்திய வேதமாக நமக்கு மொழிந்திருக்கின்றார். இந்த உண்மையை இந்த ஜீவர்கள் இதை உணர வேண்டும். ஜீவர்கள் கடை தேறுவதற்காக சொல்லப்பட்டதுதான், அதற்காக வழங்கப்பட்டதுதான் ஜீவகாருண்யத்தின் வழி ஞானசரியை. ஓகே, இந்த ஜீவகர்கள் அப்படிங்கிற காலகட்டத்தில் நம்ம இந்த மனிதர்கள் அப்படின்னு ஒரு காமனாக நம்ம சொல்கிறோங்க. இவர்களுக்கு பயிற்சி, அதாவது ஒரு எந்த காரியத்துக்கும் ஒரு பயிற்சி முழுமையாக வேணும். அப்போ இவங்களுக்காகவே நம்ம தீபம் அறக்கட்டளை என்ன பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா, சரி, நம்ம செஞ்சி மாவட்டத்தில் தேவதானப்பேட்டைங்கிற இடத்துல கரியமாமலை, அந்த மலைக்கு ஜோதிமாமலை, அதில் ஐயா தவம் இருந்த காலகட்டத்தினால அங்கே ஒரு 5 ஏக்கர் நாங்கள் வாங்கி அதில் இப்போது ஞான சபை கட்டியாச்சு, ஓரளவுக்கு தளம் போட்டிருக்கோம். சரி. ரெண்டாவது தர்மசாலை, இப்போயே கோசாலை போட்டாச்சு. அதில் முதியோர்கள் இல்லம், மாணக்கர்கள் பாதுகாப்பு, ஐயாவுடைய சித்த மருத்துவ தோட்டம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று நம்ம நிறுவனர் பாலகிருஷ்ணன் ஐயாவுடைய அவருடைய முகாந்திரத்தில் அதை செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். சரி. இது வழிவகை பண்ணுறோம். அதில் இந்த பயிற்சிக்காக ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு இப்போ நான் கடந்த மீட்டிங்கில் முடிவு பண்ணோம். சரிங்க. அப்போ இந்த மக்களுக்கு ஒரு பயிற்சி இருந்தால் தான் வள்ளலாரை பின்பற்றுவது எளிதாக இருக்கும். உண்மை உண்மை உண்மை. ஜீவகாருண்யம் என்பது சுத்த சன்மார்க்க சங்கத்தாரும் செய்கிறாங்க, மக்களும் செய்கிறாங்க. ஆனால் சத்து விசாரம் என்ற ஒன்று இருந்தால்தான் அந்த சத்து விசார பயிற்சியின் மூலமாகத்தான் வள்ளல் பெருமானாரினுடைய உண்மை நிலை அனைவருக்கும் சென்று சேருவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அந்த வாய்ப்பை எடுத்து செய்கின்ற தீபம் அறக்கட்டளையினுடைய செயல்பாட்டை உண்மையிலேயே உள்ளபடி நினைந்து பாராட்டுகின்றேன். அருட்பெருஞ்சோதிங்க. ஸோ எங்களுக்கு இந்த விஷயத்தில் நீங்கள் உங்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்காக இருக்கிறதுல நான் உங்களை வாழ்த்துறேன், வரவேற்கிறேன். நன்றி ஐயா.